விலைக்கு வாங்கிட்டு வர சொன்னா உதய வாங்கிட்டு அவன் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு பக்கமா இல்ல? சாரி பாஸ், அவன் பணத்துக்கு மட்டும் இல்ல வேற எதுக்குமே பணிய மாட்டான்றது எனக்கு தெரியுது. சிங்காரா, பாம்புக்கு பயப்படாத படை இல்ல, இந்த பிரதீப்புக்கு பணியாத ஆள் இல்ல. பாத்துறேன். இது என் மக ரேகா. ஐ அம் ஆனந்த். Pleased to meet you. ஆனந்த், பாப்கா. ஆனந்த், ஒரு ஒப்பந்தத்தை பேசுறதுக்கு முன்ன நம்ம 2 பேர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? நிச்சயமா. அப்படின்னா உங்ககிட்டயே 2 துப்பாக்கி இருக்கிறது நியாயமா? என் துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துள்ளாமே. ஆயுதமே இல்லாம அத்தனை போலீஸையும் ஏமாத்தினவரு அவரே இப்ப 2 துப்பாக்கி வச்சுக்க போறாரு. தேங்க்யூ. ஐயா, சூடா இருக்கு, காப்பி ஆறிடுங்க. தேங்க்யூ. இனிமே நம்ம ஒப்பந்தத்தை பேசுவோமா? ஓஎஸ், தாராளம். ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களுக்கு துணையா இருக்க என்ன எதிர்பார்க்கிறேன்? என்ன காரியம், அதற்கான காரணம், அதுக்கப்புறம் தான் ஊதியம். காரண காரியங்களை நான் உடனே சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு நீ கூட புது ஆள் தானே. நம்பிக்கை இல்லாம யாருக்கிட்டையும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வந்து கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு ஒரு முடிவை சொல்லாம வெளியே புறப்படுறது எனக்கு பெரிய காரியம். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. மோகன், போதுண்டா. பரவாயில்ல, துணிச்சல் மட்டும் தானோ நினைச்சேன். திறமையும் இருக்கு. என் திறமையில எனக்கு நம்பிக்கை உண்டு. என்கிட்ட 2 துப்பாக்கி இருக்கிறது நியாயம் இல்லை. நான் வரேன். அப்பா, வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விவரத்தை சொல்லாம அனுப்பிட்டீங்களே. பொறுமா, முன்னேற்பாடுகளை செய்யறதுல தான் தாமதம் இருக்கும். அதுக்கப்புறம் காரியங்கள் வேகமா நடக்கும். இப்படியே எவ்வளவு நாள் அப்ப கடத்த போறீங்க? ரேகா, அவசரத்திலேயே ஒரு நிதானம் வேணுமா? நிதானம் பெண்ணோட வயசு நிறுத்தி வைக்காதுப்பா. பைத்தியக்கார பொண்ணு. எக்ஸ்பிரஸ் வண்டியும் ஜங்ஷன்ல நின்னுதான் போகும். அந்த கூட்டத்துல நான் சேரணுங்கிறதுக்காக அவங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம். பரவாயில்ல, கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சம் கலெக்ட் ஆயிருக்கு. ஆமா, சந்தேகப்படக்கூடிய ஆட்களை அரெஸ்ட் பண்ண என்ன ஆனந்த்? அப்படி நாம யாரையும் அரெஸ்ட் பண்ணா அப்புறம் அந்த கூட்டம் உஷாராயிடும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின விவரங்களை நாம சேகரிக்க முடியாம போயிடும். ஓகே, ஐ வில் வெயிட். ஆனந்த், சமீபத்தில் வந்த ஒரு கப்பல்ல சந்தேகத்துக்குரிய 2 பேர் வந்திருக்காங்க. இவன் பேரு ரங்கசாமி. இவனுடைய நடவடிக்கையும் செயல்முறைகளும் நம்ம இலாக்காவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கே தவிர என்ன காரியத்துக்காக வந்திருக்கான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. He is known to me. கொஞ்சம் புதிரானவன் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்க நாளாகாதுன்னு நினைக்கிறேன். குட். இந்த ஆளு இதோட 4வது முறையா இந்தியாவுக்கு வந்திருக்கான். வரும்போது கப்பல்ல வந்தா போகும்போது பிளேன்ல போயிடுறான், பிளேன்ல வந்தா கப்பல்ல போயிடுறான். அவசரத்தை பொறுத்து பிரயாணத்தை மாத்திக்குவான் போல் இருக்கு. Still he has earned our attention. சந்தேகம் என்னவோ இவன் பேர்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவனா இருந்தா
இவன் என் உதவியை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை என்னால் ஏற்படுத்திக்க முடியும். இவன் பேரு அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம்க்கு பொருள் வேணும், உனக்கு பணம் வேணும், அதுதானே? அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன். உள்ளே வந்து சொல்லு, வெளியே வாடா. அந்த அப்துல், ஜடாமங்கலம் கோயில்ல இருக்கிற சிலை இருக்குது, அது பஞ்சலோகத்துல செஞ்சது. பஞ்சத்துல கொஞ்சத்துல உனக்கு புரியாது, பஞ்சலோகம். சொல்லு. அந்த சிலைக்கு மேல இருக்கிற நகைங்க, ஐயோ ஜுவல்ஸ், ஜுவல்ஸ் அவ்வளவும் கெம்பும் கோமேதகமும். ரிங்கரம் வைரம் சொல்றேன். அதுக்கும் மேல சொல்றேன். வாழ்க்கையில நீ பிறந்த உன் கண்ணால அந்த மாதிரி வைரத்தை பார்த்தே இருக்க முடியாது. ரிங்காரம், புலி பிடிக்கிறவன்ட்டே பூனை பெருசு சொல்றேன். நீ சொல்ற வைரம் காட்டிலும் ஒஸ்தி வைரம், காஸ்ட்லி வைரம் வச்ச கத்தி சேத் ஹரிதாஸ் வீட்ல இருக்கு. அது தெரியுமா உனக்கு? யார் வீட்ல? சேத் ஹரிதாஸ் ராம்தாஸ் வீட்ல. உனக்குதான் உலகத்துல உயர்ந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குதுன்னு நல்லா தெரியுமே. ஆமா அப்துல், உன்னுடைய பினான்சியல் பொசிஷன் இப்ப எப்படி? எப்படி எப்படி எப்படி? அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் இந்த அப்துலுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லாவே இருக்கா. அப்போ நாங்க கேட்கிற பணத்தை நீ கொடுப்பேன். தோணி கரைக்கு வந்துடுச்சு. நம்ம ஏஜென்ட் பணம் ரெடி பண்ணிட்டான். நீங்க பொருளே ரெடி பண்ணுங்க. லேட்டுனாலே எங்க பாஸுக்கு ரொம்ப ஹேட். அதனால நாளைக்கு நைட் பொருள் கை மேல. மேட்டர் ஓவர். அத்தே செய்யுங்க, அத்தே செய்யுங்க. அப்துல், நான் வரேன் அப்துல். ஏய், நம்மள மாதிரி முபாரக் பண்றேன், கையிலே கட்டிருக்கேன், பேரு ரீங்காரம் வச்சிருக்கேன். அப்துல், ஆண்டவன் படைப்பில் அனைவருமே ஒன்று. யாராருக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாடத் தெரியும் எனக்கு. பாடு, நல்லா பாடு, இடம் பார்த்து பாடு, தாளம் தப்பாமோ பாடு. டைம் கிடைச்சா நீ எனக்கு கடம் போடு. ஹரே ராம், உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, பணவன் சாபாகம் நீ. ஹரே ராம், ஹரே ராம். போடும் போடும், குடுத்துடு குடுத்துடு குடுத்துடு. பேசி முடிச்சு போடு, பேசி முடிச்சு போடு. சேட்டுக்காரு, ஈ கத்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருந்தி? ஹரே ராம், எனக்கு முன்னே 30 ஜெனரேஷன்ஸ் பரம்பரை. அப்புறம் கட்சியா என்கிட்ட இருக்குது. இதை இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துடுன்னு என் பையன் கோவத்துன்னு சொல்லிட்டான். நானும் கொடுத்துட போறேன். குடு குடு குடு. சேட்டுக்காரு, ஈ கத்திய கவர்மெண்ட்டுக்கு இஸ்த எவ்வளவு டப்பு இஸ்தாரு? என்ன கட்சா உனக்கு என்ன குடு? லாபம் உந்தி, லாபம் உந்தி. சேட்டுக்காரு, గవర్నమెంట్కి ఇస్తే 50,000 ఇస్తారు, లేకపోతే அதுலயும் குறைப்பாரு. ఈ అబ్దుల్కి ఇస్తే 5 లక్షం. 5 லட்சம் இல்லை, 10 லட்சம் எடுத்துக்கோ. பொருளே எனக்கு கொட்டுக்கோ. ஹரே ராம். ஏது பாஷ், அந்த பொருளே விட்டு விடாதே. భయం వద్దండి, నాను బేరం వేసి ముడిచి ఇస్తాను, లేకపోతే நண்டு மாதிரி வந்து துண்டு போட்டு விட்டுடுவேன். ఎంత రేటు கூட்டலாம்? கூட்டிக்கோ. 15க்கு மேலே கூட்டாது. 12க்கு முஞ்சா 3 எடுத்துக்கோ, 14க்கு முஞ்சா 1 எடுத்துக்கோ. முடியல துண்டு போடு. பேசி பாக்குறேன், பேசி பாக்குறேன். చేసి అబ్దుల్ పూర్తిగా చెప్పినారు. తర్వాత 12 లక్షం ఇస్తారు. என்ன பேச்சு சொல்றேன்? 13 லட்சம் வச்சுக்கோ. ராசி இல்லை. 14. ஹரே ராம், ஹரே ராம். 15 லட்சம், 15 லட்சம். வெறும் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் கிட்டே கொடுப்பேன். உங்க பணம் எனக்கும் வேணாம். நீங்க 2 பேரும் போங்க. ஏது பாஷ், உனக்கு சாமர்த்தியம் பத்தலை. இந்த பொருள் இல்லாம அப்துல் ஹாங்காங் மேலே போரான் இல்லை. ஊரு பூரா உன்னை தேடிட்டு இருக்கிறேன், நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற. சரி சரி, வா புறப்படலாம். துபாஷ், அப்புறம் சேஜி,
ఎం కూడా వంద అబ్దుల్ మంచివాడు లేదు అవన అడిచికిట్టు పోనవాడు మోసమానవాడు ఎదుకు మీరు పోలీసుకు ఫోన్ చేయించి పాదుకాపు అడగండి ஓவன் சரத்ரி பட்டு பேசுறேன் பாசுங்களா எஸ் பாஸ் ஆமா ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன் எஸ் சொல்லிட்டேன் பாஸ் இப்ப வந்துடுறேன் ஆமா பாய் அந்த தரகனை உனக்கு எப்படி தெரியும் அது அல்லாவுக்கு கேக்குறேன் என்ன தெரிஞ்சு அவன் வந்து எனக்கு பார்த்தான் ரீங்காரம் ரீங்காரமா நான் வண்டா சிங்காரையா ரீங்காரம் என்ன அப்துல் பிரதீப் சுபானல்லா நல்லா இருக்கு ஆமா மெட்ராஸ்க்கு வர வேண்டிய கப்பல் சிலோன் பக்கம் போயிடுச்சே இல்ல இல்ல இங்கே தான் ஹார்பர்ல நிக்குது நீ பாக்கல பாய் ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாரு ஒண்ணும் புரியல எப்ப வந்தாலும் என்ன வந்து பாக்குற நீ வேற ஆளை பார்க்க போயிட்டியே அதை கேட்க யா குதா நீ தப்பு நினைக்கிறேன் அந்த புரோக்கர்க்கு வச்சு பொருளே பார்த்து உனக்கு சொல்லி கேட்கலாம்னு போனேன் எனக்கு இடம் சொல்ல இன்னொருத்தனை பார்க்கணும்னு உனக்கு யோசனை போயிருக்கு பாரு அப்துலுக்கு அந்த யோசனை போகல பாஸ் அந்த யோசனை வந்தது ஆனந்துக்கு ஆனந்துக்கா ஆமா அப்துல்ல கூட்டிட்டு போன தரக வேற யாரும் இல்ல ஆனந்த் இப்ப அந்த பொருளையும் இருக்கிற இடத்தையும் அவன் பார்த்துட்டான் ஓ எல்லாத்துலயும் நம்மள முந்திக்க பாக்குறானா ஜட்கா குதிரை ஜாதி குதிரையோட ஓட பாக்கு பிரதீப் என்ன யோசிக்கிறேன் அந்த துப்பாஷ்க்கு பயப்படுறேன் பயப்பட போறது யாருன்னு பாரு டேய் சாம்சனுக்கு கேவலம் டிரைவர் உத்தியோகத்துக்காக வந்தவன் பயத்து பொழப்புக்காக திருட பழகி இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு பேரு பெரிய கொள்ளக்காரன் அரே ரொம்ப கெட்டிக்காரன் யாகுதா பிரதீப் நீ முந்திக்கோ அந்த நண்டு துண்டு போடுவே சொன்ன அவன் துண்டு போட்டா நான் பெட்ஷீட் போடுவேன் நீ கவலைப்படாம போ நாளைக்கு காலையில 17 லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க நாளைக்கு யாகுதா 17 லட்சம் அவன் 15 லட்சம் சொன்னா பரவாயில்ல ஒன்பு பாத்துக்கோ வர கரம் பஸ் அப்துலுக்கு நாளைக்கு தரதா பிராமிஸ் பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள ஆனந்துக்கு முன்னால காரியத்தை கச்சிதமா நம்ம முடிக்கணும் கரெக்ட் மறந்துட்டீங்களா இரும்பு எடுத்து இவன் உடம்புல எங்க ஒண்ணா அடிக்கலாம் ஆனா சின்ன துரும்ப கூட இவன் தலையில போடக்கூடாது பலகினமே இவனுக்கு இங்கதான் மறந்துட்டேன் சாம்சன் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சிங்காரம் அங்க பச்சை கல்லு வந்துடும் ஓகே புராதன பொருளை வாங்கி அயல் நாடுகள்ல விற்பனை செய்யறவன் தான் அப்துல் ரஹீம். சேட் ஹரிதாஸ் ராம்தாஸ் அந்த கத்தியை உண்மையிலேயே அரசாங்கத்தை ஒப்படைக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன் தான். அதனாலதான் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நோ ஃபியர்ஸ். பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. மிஸ்டர் ஆனந்த், உங்ககிட்ட நம்ம இலாக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப எதிர்பார்க்குது. டிபார்ட்மெண்ட் எது விரும்புதோ அதை செய்யத்தான் நானும் விரும்புறேன். குட். மிஸ்டர் ஆனந்த், அந்த கூட்டம் உங்க வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அவங்கள பழி வாங்கணுன்ற நோக்கம் இல்லாம பிடிச்சு ஒப்படைக்கிறதா அவங்க எண்ணமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சட்டில் பழி நோக்கத்தை விட்டதாலதான் நான் உங்களோட உதவியை நாடினேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், அந்த கூட்டத்தோட தலைவன் உயிரோட பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா என்னுடைய லட்சியம். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவேன். மச் ப்ளீஸ். இனி நீங்க தைரியமா உங்க காரியத்துல ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆனந்த், இந்த உலகத்துல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேடா. டேய் ஆனந்த், நீ யாருக்காவது பயப்படுவாடா? இந்த பொம்பளைங்களை கண்டாதான்டா எனக்கு பயம். என்னடா பொம்பளைகளை கண்டா பயமா? என்னடா என்ன பயம்? பெண்களோட அழகு. ஜஸ்ட் a minute. வந்திருக்கவங்களோட முக்கியம் எங்களுக்கு தான்டா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அதானே சாவி சரியில்லை. என்கிட்ட. டேய், இந்த பொம்பளைங்கன்னு சொன்னாலே பயப்படத்தான்டா வேணும். எப்பா உன்னை தேடி ஆளு வந்தாச்சு. அநேகமா அழகானதா தான் இருக்கும். டேய் நம்ம போவோம். இனிமே என்ன பேசிக்கிட்டு எங்கடா போறீங்க? கேள்வி இல்லாம என் பேர்ல ரொம்ப பேருக்கு அக்கறை ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன தேடி வர்றவங்க வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க நினைச்சு பயந்து போடுங்கிறதுக்காக நானே செய்துகிட்ட புது ஏற்பாடு. எப்படி? கொஞ்ச நேரத்துல என்னையே ஒரு பாடுபடுத்திருச்சு. நல்ல ஏற்பாடு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்கிட்ட பேரம் பேசினீங்க.
இன்னைக்கு நீயே வீடு தேடி வந்திருக்கிற. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கணுமே. அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சியான்னு கான்வென்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க நீங்க வந்து போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். I see. நான் ராமுவ கான்வென்ட்ல சேர்த்ததெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறியே. That's good. நீயும் அப்பாவும் என்ன பத்தி ரொம்ப அக்கறை எடுத்து விசாரிச்சு என்னையே சுத்திட்டு இருக்கீங்க. உரிமை ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மேல அக்கறை இருக்கிறது சகஜம் தானே. நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் நம்ப கூடாது. உண்மைதான். நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட நடக்காம போயிடுச்சு இல்லையா? ரேகா, ஏமாற்றம் எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கவலைதான் அதிகமாகும். சரி சரி, நீங்க எதுக்காக வந்த? திருடிக்கிட்டு போலான்னு வந்தேன். மதிப்புள்ள பொருளுக்கு தான் விலை பேச முடியும். விலை மதிப்பே இல்லாத பொருளுக்கு விலை கொடுக்க முடியுமா? எங்க அப்பா விலை பேசிட்டு வர சொன்னாரு. நான் முடிஞ்சா திருடிக்கிட்டு போறான்னு தான் வந்திருக்கேன். தூண்டில் போட்டு திமிங்கலத்தை பிடிக்க முயற்சி செய்றீங்க. முயற்சிதான். வெற்றி தோல்வி நினைச்சா முடியுமா? எங்க அப்பா உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்ல ஒத்துக்கிட்டாரு. எப்ப வீட்டுக்கு வர்றீங்க? அவரா ஒத்துக்கிட்டது போல நானா வந்து கேட்டுக்கிறேன். இப்ப நீ வீட்டுக்கு போலாம். இதுவும் உன் ஏற்பாடு தானா? இது பார்த்து என்னப்பா சொல்லும்? என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டேன். மின்ற வைரத்தினுடைய ஜொலிப்பு எத்தனைன்னு எண்ணி சொல்றவோ என் ட்விங்கிள். எண்ணட்டும். கோஹினூர் வைரத்துல சின்ன கீரல் இருந்தது. அத கிளீனா சொல்லிட்டா. அவ்வளவு பயலும் அசந்தான். அதிலே கிரல் அடனே என்னப்பா? ட்விங்கிள், கல்லு நல்லா இருக்குன்னு சொல்லி நீ போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் கடையிலே இருக்கிறேன். என்ன சார் இதெல்லாம் சாப்பிடுறீங்க? சிலோன் புரோட்டா, வறுத்தகரி, குருமா, பாயா. ஓயா, சிங்கிள் டீ கொண்டா. ஐயா ஒரு சைனா சிங்கிள் டீ அடி. சைனா டீ எல்லாம் நமக்கு எதுக்கு? ஆடை இல்லாம ஒரு டீ போட சொல்லு. அந்த ட்ரெஸ் இல்லாம டீ போடுறது இல்லைங்க. சீ, டீல பால் ஆடை இல்லாம போட சொன்னேன். அப்படியா? ஐயாவுக்கு பாலே இல்லாம ஒரு சிங்கிள் டீ அடி. வாங்க 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 உட்காருங்க. ஐயா ஐயா கவனி. ஐயோ என் பரிசை காணோம். யாரோ பாலை காமிச்சுட்டான். சாப்பிட்ட பிறகு சொல்றேன். இந்த
தாவ வெளியே விடக்கூடாதுங்க. சொல்லு 190ங்க. 190. ஏய்யா உள்ள வரும்போது பையன் பாத்தியா? ஐயோ பையன் நல்லா இருந்தது, பருத்தி இருந்ததுங்களே. கீப் பாயிண்ட். கான்ஸ்டபிள், கம்ப்ளீட்டா ஒருத்தர் செக்அப் பண்ணு. எஸ் சார். அந்த பையன் காட்டு. இவனா? அப்பா, எவனோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டான்டா. நான் ஆளை கண்டுபிடிக்கிறேன். நமஸ்காரம். என்னப்பாங்க? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரிஞ்சவரு, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியவர். சரி, நீ யாருப்பா? அப்பா, இவன் ஏன் மகன் சார். சார், உங்களுக்கு வேண்டிய ஆளை சர்ச் செய்யுங்க. ஃபீல் வெரி மச் அபௌட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க உங்க டியூட்டி செய்றீங்க. நான் ராயல் ஃபேமிலின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? மிஸ்டர், நாங்க முகத்தை பார்த்தும் பிடிப்போம், பிடிச்ச பிறகு நல்ல முகத்தை ஞாபகமும் வச்சுக்கிடுவோம். ஏனோ? That's all right. Shall I move? Yes. பணத்தை பார்த்து செலவு பண்ணடா, வேர்வை சிந்தி வியாபாரம் பண்ணதுடா. எல்லாமே ஹிட் பாக்கெட்ல போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்தா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கு, அந்த பக்கம் வந்தா நான் கவனிச்சேன். ஓகே? என்னப்பா வயிற்று நீங்க தவிக்குமா? பரவாயா? இவனா? இவன் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்டு விட்டு பையன் வெட்டி விட்டா பவுசா காணும்னு சொல்லுவானே. அப்படியா சொல்ல? ஆமா. இங்கேயும் அதே தான் சொல்றேன். 190 சாப்பிட்டுருக்கேன். ஏன் நாராயணா? இந்த அவனை 2 நாளைக்கு மாவட்டத்துக்கு. என்னத்துக்கு மாவாட்டதுப்பா? போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, மரியாதையா கூட்டி போறங்கண்ணா. இன்னொரு வாட்டி இந்த ஜிப்பாவோட நான் பார்த்தேன், கொண்டுடுவோம் படுவா. 190. ஹாய். ஹலோ. அங்கங்க கைய வைக்காத, எனக்கு கோபம் வரும் பாத்துக்க. அங்க மட்டும் கைய வைக்காத சொல்லிவிட்டோம். 1000 பேர் பார்த்திருக்கேன், ஒன்னு போல இல்லே. ஆசை வச்சு பழகுறவன் என்ன போல இல்லே. 1000 பேர் பார்த்திருக்கேன், ஒன்னு போல இல்லே. ஆசை வச்சு பழகுறவன் என்ன போல இல்லே. கூச்சப்பட்டா கொழுகொழுன்னு அணைக்க முடியுமா? குமரி பொண்ணு ஆசையத்தான் அடக்க முடியுமா? மூக்கு மொழியும் பார்த்து பார்த்து முத்திரை போட வரவா. வா, 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 வா. முக்கனியோடு சர்க்கரை இருக்க பக்குவமாக தொடவா. வா, 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 வா. முன்னால நீ போனா, உன் பின்னால நான் தானா. முன்னால நீ போனா, உன் பின்னால நான் தானா. வருவேன், நான் தொடுவேன், சுகம் தருவேன், நெஞ்சில் விழுவேன். 1000 பேர் பார்த்திருக்கேன், ஒன்ன போல இல்லே. ஆசை வச்சு பழகுறவன் என்ன போல இல்லே. உதட்டுனால முகத்து மேல ஒத்தடம் கொடுக்கவா. சித்திரம் போல இருக்கும் அழகை குத்தகை எடுக்கவா. மந்திர பாட்டு படிக்கும் போது மடியில் வந்து விழவா. வா 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 மத்ததுக்கெல்லாம் பத்து கொடுக்க மெத்த இருக்கு வரவா. வா 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 ராஜாத்தியம் பெண்ணே, புது ரோஜா மலர் கண்ணே. அடி ராஜாத்தியம் பெண்ணே, புது ரோஜா மலர் கண்ணே. நான் எடுப்பேன், கட்டி பிடிப்பேன், சொல்லிக் கொடுப்பேன், மெல்ல முடிப்பேன். ஆள தொட்டு தோள தொட்டு அழக பாரி கண்ணா. 1000 பேர் பார்த்திருக்கேன், ஒன்னு போல இல்லே.
கட்ட காட்டுக்கு கள்ள புடிச்ச மாதிரியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. குட். போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பீக்கிங். சேத் ஹரிதாஸ் ராம்தாஸ் பேசுறேன். வீட்டு முன்னாலே திருடங்கோ துப்பாக்கியால சுடுறாங்க. சீக்கிரம் வாங்க. இத வந்துரு. ஸ்டார்ட். வாங்கோ 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 இன்ஸ்பெக்டர் சார், வாங்கோ வாங்கோ. ஹரே ராம். இந்த சம்பவம் நடந்தது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. சுட்டது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியலீங்க. சேட்ஜி, அந்த வயலை கத்தி பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்குங்கோ. சாவி கூட இருக்குதுங்கோ. அதை நாங்க பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ. ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். பரவாயில்லை பரவாயில்லை, நான் தூக்கி வைக்கிறேன். பரவாயில்லை பரவாயில்லை.